வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பெரியபாளையம் ஆடித் திருவிழாவின் போது வாகனங்களை மாற்றுப்பாதையில் இயக்க வேண்டுமென கோட்டாட்சியர் கற்பகம் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் புகழ்பெற்ற பவானியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை துவங்கி 14 வாரங்கள் ஆடித் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாறு நடைபெறும் திருவிழாவின் போது கோவிலுக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், போக்குவரத்து, சுகாதாரம், வாகன நிறுத்துமிடம், விரைவான தரிசன வசதி, தங்கும் இடம் உள்ளிட்டவைகளை சிறப்பாக செய்து தருவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு எல்லாபுரம் ஒன்றிய பெருந்தலைவர் வடமதுரை கே. ரமேஷ் தலைமை தாங்கினார். ஊத்துக்கோட்டை தாசில்தார் மதன், துணை பெருந்தலைவர் கே. சுரேஷ், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமகிருஷ்ணன், அற்புதராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம், ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி கணேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆடித் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் எடுத்து கூறினர். இக்கூட்டத்தில் திருக்கோவிலின் அறங்காவலர் அஞ்சன் லோகமித்ரா, செயல் அலுவலர் பிரகாஷ், மேலாளர் வெங்கடேசன் மற்றும் வருவாய்த்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்துத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அப்பொழுது ஆடித் திருவிழாவின் போது சனிக்கிழமை காலை முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் சென்னையில் இருந்து வரும் வாகனங்கள் வடமதுரை கூட்டு சாலையிலும், ஊத்துக்கோட்டை பகுதியில் இருந்து வாகனங்கள் அரியப்பாக்கம் பகுதியிலும், ஆரணி பகுதியிலிருந்து வரும் வாகனங்கள் ராళ్லப்பாடியிலும் என்று 3 எல்லைகளிலேயே நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கண்ட 3 இடங்களிலும் தற்காலிக பஸ் நிறுத்தம் அமைக்கப்படும். மேலும் ஊத்துக்கோட்டையில் இருந்தும், புதுவாயலில் இருந்தும், வடமதுரை கூட்டுச்சாலையில் இருந்தும் ஆடித் திருவிழாவான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். மேலும் இத்திருக்கோவிலுக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தும் சிறப்பாக செய்து தரப்படும். மேலும் 12ஆம் தேதி நடைபெறும் இக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் சிறப்பாக செய்து தரப்படும் என கோட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் கூறினர். பொதுமக்கள் எந்த அசௌகரியங்களும் இல்லாம அவங்க பாதுகாப்போட வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். அதை வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுல வந்து நெக்ஸ்ட் இப்ப இந்த மீட்டிங் அடுத்து நான் இங்க விவாதித்த விஷயங்களை மினிட் பண்ணி நம்ம அனுப்பிச்சிடுவோம். கலெக்டர் அடுத்து கன்வீன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நாம ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுல என்ன பண்ணணுங்கிறதையும் 2 daysல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதிகபட்சம் திங்கட்கிழமை மத்தியானமே இருக்கலாம், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இருக்கலாம். அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 நாள்ல மாவட்ட ஆட்சியர் நடத்துற கூட்டத்தில் நாம என்ன ஆக்ஷன் ஃபர்தரா எடுத்துட்டோங்கிற ஃபர்தர் டாக்குமெண்டேஷனோட போறது நல்லது.